இங்க பகவான் ஸ்ரேயோ ஹி ஞானம் அப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாகः தியாகாத் சாந்திம் அனந்தரம். ஸோ இங்க என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, இதை வந்து ஈக்குவேட் பண்ற எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம பதவி பாகம் பார்க்கலாம் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு. எனக்கே மேலே போக மாட்டேங்குதுன்னு தெரியல. இங்க என்ன சொல்ற, ஸ்ரேயோகி ஞானம் அப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே ஞானாத் கர்ம பல தியாகம் தியாகாத் சாந்தி அவாப்தியம். எனக்கு இங்க ஏன் ஸ்கிரீன் போடுதுன்னு தெரியல. சாந்தி அனந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க என்ன சொல்றார் பகவான், ஸ்ரேயக ஹி ஞானம் அப்யாசாத். ஸ்ரேயக இங்க ஸ்லோகம் எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, போயிடுறது ஏன் தெரியல. ஸோ இங்க பாக்குறேன், ஸ்ரேயக பிளஸ் கி வந்து ஸ்ரேயோகி அப்படின்னு வரும். விசர்கம் வந்து உத்பம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஞானம் அப்யாசாத் அங்க ஒன்றும் இல்லை. ஞானாத்யானம் விசிஷ்யதே. ஞானாத்துங்கிறதுல வந்து இத்து வந்து அந்த தேர்ட் ஜஷ்வ சந்தி ஒர்க் ஆயிருக்கு. தியானம் விசிஷ்யதே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தியானாத் கர்ம பல தியாக அங்க ஒன்றும் சந்தி இல்லை. ஏன்னா கா இருந்தனா ஜஷ்வ ஒர்க் ஆகாது, அதனால இத்து அப்படியே தான் இருக்காங்க. கர்ம பல தியாக பக்கத்துல இத்து தியாக பிளஸ் தியாகாத் அப்படின்னு இருக்கிறதுனால சகாரம் வந்திருக்கு. தியாக தியாகாத் அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தியாகாத் பிளஸ் சாந்தி. எப்பவுமே இஷ் பக்கத்துல ஆ வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி தக்காரம் இருந்ததுன்னா இத்து இச்சாயிடும், அந்த ஷாங்கிறது சாவாயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சாங்கிறது அந்த ஆகாரம் பக்கத்துல இருக்கிறதால சாந்தின்னு ஆயிடுது. தியாகா இச்சாகி சாந்தி அப்படின்னு ஆயிடுது. சாந்திக்கு பிளஸ் அனந்தரம் இகாரத்துக்கு அப்புறம் விசர்கம் இருக்கிறதுனால ரேஃப் ஆயிடும். சாந்தி அனந்தரம் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்யாசாத் ஞானம் ஹி ஸ்ரேயக அஸ்தி ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாக விசிஷ்யதே அனந்தரம் தியாகாத் சாந்திகி பவதி. அபியாசாத் அப்படின்னு ஒரு வேர்ட் போட்டிருக்காரு. இங்க எல்லாரும் என்ன சொல்றோம் டீக்கால, அபியாசம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விவேக ரஹிதக அபியாசாத்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ நான் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஸோ விவேகம் இல்லாத ஒரு அபியாசாத். விவேகம் இல்லாதனா என்ன பண்ணணும்னே தெரியல, ஆனா போய் நான் அபியாசம் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெடிடேட் பண்ணணும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பகவான்னா என்ன தெரியாது. அப்போ வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு விஷயத்த பண்ண முடியாது இல்லை. எது பண்ணினாலும் யூ நீட் சம் பேசிக் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி சொல்றான். விவேகம் இல்லாம ஒரு அபியாசத்தோட என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ஞானம் ஹி ஸ்ரேயக. விவேகம் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற. இப்ப பகவானை ப்ரே பண்ணணும், பகவானை வந்து நான் மெடிடேட் பண்ணணும்னா எப்படி மெடிடேட் பண்ணுவேன்? நான் ராமர் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள ராமர் வரணும். அப்போ வந்து நமக்கு அட்லீஸ்ட் அவரை பத்தி ஸ்லோகம் தெரியணும், அவர் எப்படி இருப்பார் தெரியணும், பகவானோட குணம் தெரியணும், மகிமை தெரியணும், ஒரு பக்தி பாவம் இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது இருக்கணும். நெக்ஸ்ட் பரமாத்மா நான் என்ன, ஜீவாத்மா என்ன, அந்த சாஸ்திர ரிலேட்டடா கொஞ்சம் தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுதான் சொல்றான். சோ அப்படி இதுல வந்து இன்னொரு என்ன சொல்றார், சப்போஸ் ஒருத்தனுக்கு வந்து தெரியும் பரமாத்மா என்ன ஜீவாத்மா என்ன தெரியும், நிறைய பகவானை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த நாலேஜோட சேர்ந்து ஞானாத் அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தோட தியானம் விசிஷ்யத்தை. அந்த வெறும் நாலேஜ் வந்து யூஸ் பண்ணாம இருந்த பிரயோஜனம், அதோட சேர்ந்து அவன் மெடிடேட்டும் பண்றதே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அததான் சொல்றாரு அவர். ஸோ அந்த மாதிரி ஞானம் இருந்துட்டு அந்த ஞானத்தோட கூடிய அப்படின்னு வச்சுக்கணும். அலாங் வித் ஞானம் இஃப் ஹி இஸ் கோயிங் டு மெடிடேட் தட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றேன். இது ரெண்டும் சொல்லிட்டார். இந்த ரெண்டும் தான் மெயினா சொல்லி முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை தெரியாம ஒன்று ப்ராக்டிஸ் பண்றதோட விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்றது குட். மெடிடேஷன் தான் என்னன்னு தெரியாம பண்றதோட புரிஞ்சுட்டு மெடிடேட் பண்றது குட். ரொம்ப சிம்பிளா சொன்னா அப்படி வச்சுக்கலாம். நம்ம அபியாசம்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். அபியாசம்னா பகவானை மெடிடேட் பண்றது. எப்படிலாம் மெடிடேட் பண்ண முடியும்? ஓங்காரம் சொல்லலாம், தீப தியானம் பண்ணலாம், ஆகாசம்னா பண்ணலாம்,
பகவான குணத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பார்த்துட்டோம். ஸோ இங்க அபியாசம்ங்கிறது அதை தான் மீன் பண்றது. அபியாசம் வந்து வித்தவுட் நாலேஜ் பண்ணனா பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த வெறும் இந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதோட நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த நாலேஜோட கூடிய ஒரு அபியாசம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ மூணாவது என்ன சொல்றார் அப்படின்னா தியானாத் கர்மபல தியாக விசிஷ்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாலேஜோட கூடிய மெடிடேஷன் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். நாலேஜோட கூடிய மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிடேட் பண்ண முடியலன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் பூஜை புனஸ்காரம் பண்ணு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பா என்ன சொன்னேன், எதுவுமே பண்ண முடியலன்னா எல்லாம் எனக்கு பலனை அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். அதுதான் ஆக்சுவலா லாஸ்ட்ல வந்திருக்கிறது. ரியலி ஸ்பீக்கிங் இந்த லோயர் லெவல்ல அந்த இதுல வந்து கீழே இருக்கிறது அது. ஆனா இங்க திடீர்னு என்ன சொன்னார் அவர் சொல்ற அப்படின்னு பார்த்தனா தியானாத் கர்மபல தியாக விசிஷ்யதே அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றார். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தனா இப்ப வந்து யாருக்கு எந்த லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஞான யோகம் இதுல இருக்கிறவனுக்கு ஓகே, அந்த கர்ம யோகத்துல இருக்கிறவன் டபால்னு போய் தள்ளா அவனால இருக்க முடியுமா? நீ நாளையில இந்த சன்னியாசினா இருக்க முடியாது, ஓடி வந்துருவான். அதனால யாருக்கு எந்த லெவல் அப்படிங்க வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இவர் என்ன சொல்ற, ஞானம்லாம் ரைட், ஞானம் ரொம்ப குட், வெரி குட். ஆனா யாருக்கு எது பண்ணணும்னு இருக்கு இல்லையா? நம்ம இப்போ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் பார்க்குறோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் பசங்களுக்கே வந்து டிகிரி கொடுக்குற ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ பண்றா. அவ என்ன டிகிரியை வாங்குறா, ஆனா எதுக்காக அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றானா நம்ம வந்து அவளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு ஒரு பேஸ் லெவலுக்கு நம்ம பண்றோம், தயார் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா இந்த பக்தி யோகத்தை இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வா அப்படிங்கறது வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக இது சொல்றா அப்படின்னு சொல்லி டீக்கால எல்லாரும் சொல்றோம். ஸோ இங்க என்ன சொல்ற, தியானம்லாம் கிரேட்டு தான், கிரேட், எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா எல்லாத்தோடய எது தெரியுமா முக்கியம், கர்ம பல தியாக விசிஷ்யதே. நம்ம பண்ற கர்மத்தை பலம் தியாகம் பண்றது வெரி குட் அப்படிங்கிறார். அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் அந்த லெவலுக்கு வந்தாதான் அடுத்த லெவலுக்கு எல்லாம் போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணங்கிற பண்ற அந்த பேசிக் நிஷ்காம பக்தி இருந்தாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியும். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஞான யோகத்துக்கு போறதுலாம் முடியும் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கர்மபல தியாகங்கிறது வந்து ஜோக் கிடையாது. அவன் அந்த மாதிரி இருக்கிறவனால தான் ரியலி ஸ்பீக்கிங் கொஞ்சம் டைம் கொடுத்து பகவான் மேல ப்ரே பண்றது, அதுக்கப்புறம் பகவானுக்காக பண்றது, அதுக்கப்புறம் பகவானே நினைக்கிறது, அப்புறம் அந்த மோட்சம் வரைக்கும் பகவானும் அவனும் ஒண்ணுதான் நினைச்சு அந்த அக்ஷர பிரம்மத்து வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள். எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவனால பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெடிடேஷன் சும்மா சொன்னா கூட நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா மைண்டு காமா இருந்தால் தான் மெடிடேட்டே பண்ண முடியும். ரொம்ப பேசிக்காக பார்த்தோன்னா ஆக்சுவலி பார்த்தா அது ரொம்ப முக்கியம். சொல்லுவா எல்லாரும் மைண்ட் சரியில்லைன்னா மெடிடேட் பண்ணும்பா, பட் மைண்டு காமா இருக்கிறது இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம லெவலுக்கு, ஸோ தியானாத் கர்ம பல தியாக விசிஷ்யதே அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து கர்ம பலன் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணனா அவனுக்கு வந்து மைண்ட்ல அனந்தரம் தியாகாத் சாந்தி பவதி. கர்ம பல தியாகம் பண்றதே இந்த மாதிரி பகவத் அர்ப்பணம், பகவத் பிரசாதம், பகவத் அப்படிங்கிறதே ஒரு நம்மளே வீட்டுல ஒரு பொருள் சமைச்சு எல்லாம் பண்றோம்னா அது பிரசாதம் அப்படின்னோடனே நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். ஷேரிங் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு மட்டும்னு. ஸோ அந்த அர்ப்பணம் பண்ற பக்தி இருக்கத்தே நமக்கு அந்த பிரசாதங்கிறதே நமக்கு அது சாப்பிட்றதையும் வந்து பகவானது அப்படின்னு நம்ம வாங்கிக்கிறதே கையை எப்படி வச்சுப்போம், சாதாரணமா சாப்பிட்றதே எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நமக்கு நம்மள அறியாம நமக்கு உள்ளுக்குள்ள அந்த பாவம் வரும். ஸோ இந்த கர்மபல தியாகத்தால வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு சாந்தி கிடைக்கும். இந்த சாந்தி கிடைக்கத்தே நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்க முடியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் அதோடு சேர்ந்து பூஜை, அடுத்த இப்படி கீழே மேல போலாம். அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு ஞானம், சாஸ்திரம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே அதுல சேர்ந்துடும், ஞானம் வரும். அதை படிச்சு அதையே மெடிடேட் பண்றது, பகவானை பத்தி இதையே நம்ம எப்படிலாம் படிச்சிருக்கோம். விஸ்வரூப தியானம் நம்ம படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம். விஸ்வரூபம் பத்தி படிச்சிருக்கோம். அந்த கேசட்டை போட்டு நம்ம மெடிடேட் பண்ணா அது இட்ஸ் வண்டர்ஃபுல் இது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பண்ணி பகவானே நினைச்சு எல்லாமே பகவான் தான் அப்படின்னு பிடிச்சி நம்ம அக்ஷர பிரம்மத்துக்கு போயிட்டு நம்ம மேல கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு பேஸா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கர்ம பல தியாக அப்படிங்கிறதுனால பகவான் அதை வந்து ஸ்துதி பண்ற. எதுக்காக அப்படி பகவான் சொல்லியிருக்க,
அப்படின்னு பார்த்தா மெயினா இங்க யார் கேட்கறான் அப்படின்னா அர்ஜுனன் கேட்கறான். அர்ஜுனனுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விடக்கூடிய அதனால ஞான யோகத்துக்கு அவனுக்கு அருகதை இல்லை அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் டைரக்டா சொல்ல மாட்டேன். சொல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ வந்து கர்ம பல தியாகத்தை பண்ணிட்டு அதுல இருந்து சாந்தி கிடைச்சிரும் ஜோர், அதுதான் எல்லாத்தோடையும் பெஸ்ட் அப்படின்னு இங்க பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அபியாசாத் அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தி, ஞானம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஸ்ரேயக பிரதமா விபக்தி, ஞானாத் பஞ்சமி விபக்தி, தியானம் பிரதமா விபக்தி, விசிஷ்யத்தே அப்படிங்கிறது கிரியாபதம், தியானாத் பஞ்சமி விபக்தி கர்மபல தியாக பிரதமா விபக்தி, விசிஷ்யத்தே அகைன் கிரியாபதம், அனந்தரம் அனந்தரம்ங்கிறது அவ்யயம், தியாகாத் பஞ்சமி விபக்தி, சாந்திகி பிரதமா விபக்தி பவதி. ஸோ டீகா என்ன சொல்ற, இதுதான் சொல்ல போற. ஏன்னா அதுல இருந்து நம்ம படிக்கிறோம். ஸ்ரேயகி பிரசஸ்யதரம் ஞானம், எல்லாத்தோடையும் கிரேட் எதுன்னு கேட்டா ஞானம் தான். ஞானம் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியம். அதனால ஸ்ரேய அபியாசா ஞானம் ஹி ஸ்ரேயக அப்படின்னு போட்டிருக்க. ஆனா நம்ம எந்த அபியாசத்துலேருந்து கிரேட் ஞானம்னு புரிஞ்சுக்கணும். விவேகத்தோடு இருக்கக்கூடிய விவேகம் இல்லாத அபியாசத்தோட ஞானம் கிரேட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் விவேக ரகிதக அப்படின்னு முன்னாடி போட்டுக்கணும்னு. அதுதான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்கார். கஸ்மாத் அவிவேக பூர்வகாத் அபியாசாத். ஒரு என்னன்னு எப்பவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வேலை பண்றோம், வேலை பண்றதே நம்ம வந்து புரிஞ்சுட்டு வேலை பண்றது எப்படி, புரியாம வேலை பண்றது எப்படி. புரிஞ்சுட்டு பண்ற வேலை தான் நல்லா இருக்கும், டவுட்டே கிடையாது. பகவத்கீதா சாண்டிங் பண்ணலாம். பகவத்கீதா சாண்டிங் பண்றதோட பகவத்கீதா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சாண்டிங் பண்ணா இட் இஸ் ஈவன் மோர் குட் தானே. அதுதான். ஸோ விவேகம் இல்லாத வெறும் அபியாசம் பண்றதோட ஒரு விவேகத்தோட வித் நாலேஜ் ஒரு ப்ராக்டிஸ் பண்றது இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு. முதல்ல தஸ்மாத் அபி ஞானாத், வெறும் சரி சப்போஸ் வெறும் ஞானம் இருக்கு அப்படின்னா அதோட என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, வெறும் நாலேஜை யூஸ் பண்ணலன்னா நோ யூஸ். அதனால அந்த வெறும் அந்த நாலேஜோட கூட ஞானபூர்வகம் தியானம் விசிஷ்யதே. ஸோ வித் நாலேஜ் மெடிடேட் பண்ணா இட்ஸ் ஈவன் மோர் குட். ஞானவதக தியானாத் அப்படி இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பகவான் என்ன சொன்னார், லெவல் 1 தான் எல்லாத்தோடையும் கிரேட் அப்படின்னு சொல்றார். எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இந்த அளவுக்கு கூட அந்த மனுஷன் வந்து பக்குவம் ஆகலைன்னா, நம்ம முன்னாடியே அந்த ஸ்டெப்ஸ் பார்க்கத்தே பார்த்தோம். சிலரால வந்து உட்காந்து பூஜை பண்ண முடியாது. அந்த பூஜை பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா, சோசியல் சர்வீஸ்னு கிளம்புவா. மோஸ்ட்லி சோசியல் சர்வீஸ் பண்றது பகவானுக்கு மறைமுகமா பண்ற பூஜை தான். ஸோ அவளுக்கு வேலை தான் பண்ணி பழக்கம், வேலை பண்ணதான் பிடிக்கும். அவ வந்து என்ன பண்ணலாம், அவ வந்து தனக்காக நிஜமாவே கர்ம பல தியாகத்தை பண்ணிடுவா. தியாகத்தை பண்ணிட்டு அவ இந்த மாதிரி பூஜை இதெல்லாம் உட்கார முடியாதுனால சோசியல் சர்வீஸ் பண்ணுவா. தட் இஸ் ஆல்சோ வெரி குட் தான். ஸோ இங்க என்ன சொல்ற, அதுதான் சொல்ற. அப்போ இந்த ஞானம் இருக்கு, அத ஞானவத்தக தியானா தப்பி எல்லாத்தோடையும் கூட கர்ம பல தியாகங்கள் தான் கிரேட் அப்படின்னு சொல்ற. ஏன்னா இதுக்கு அருகதை இல்லாதவ வந்து கர்மயோகியா இருக்கிறவனுக்கு வந்து கர்ம பல தியாகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த லெவல் 1 வந்து வெரி குட். அந்த மாதிரி பண்ணினாலே அவனுக்கு அதுல இருந்து சாந்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறதா சொல்ற. ஏவம் கர்ம பல தியாகாத் பூர்வ விசேஷண பதக சாந்திக்கு உபசமாக. ஸோ இப்படி கர்ம பல தியாகத்தை பண்ணினா, நான் பண்ணுனா எனக்கு ஆக்டிவிட்டி பண்ணுனா அது ரிசல்ட் வேணுங்கிற ஆசையை விட்டுட்டு இப்போ யோசனை பண்ணி பாருங்க. சோசியல் சர்வீஸ் பண்றா, அவங்க வந்து எந்த ஆசையும் இல்லாம பண்ண ஆரம்பிச்சுடுறா. அவளுக்கு அதுக்குரிய வந்து தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரெமுனரேஷன் ஃபார் தட், ஸ்டில் தே டூ இட். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டிலையுமே வந்து பலனை நினைக்காம நான் பண்ணணும், பயா கர்த்தவியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட பண்ணனா மனசுல டெஃபினட்டா ஒரு பீஸ் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். கண்டென்ட்னஸ் தான் காட். ஆக்சுவலி சொல்ல போனா மறைமுகமா பார்த்தா மோட்சம்ங்கிறது வெளியில இல்லை, அதுதான் வந்து மோட்சமே. ஸோ அல்டிமேட்டா பார்த்தா, உண்மையா பார்த்தா அதுல வந்து ஒரு உண்மை இருக்கதான் இருக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவன் தான் மேல மேல போய் ரியல் மோட்சத்துக்கும் அடைய முடியும். ஸோ இங்கேயே மோட்சம் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டேன்னா இதான் கர்ம பல தியாக. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். இதுதான் நான் எழுதியிருக்கேன். அபியாசம்னா பிராக்டிஸ். வித்தவுட் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் இருக்கிற அபியாசத்துக்கு வந்து நாலேஜ் இல்லாம பண்ணக்கூடிய மெடிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கோ. மிச்சத்தில் அப்படி இல்லை இந்த பர்டிகுலர்ல. ஸோ இங்க அபியாசக அப்படிங்கிற முதல் அர்த்தம் வந்து ஞானம் இல்லாம பண்ற ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ். அடுத்தது எப்படி, ஞான சகிதம், ஞான சகிதமா இருக்கக்கூடிய தியானம். அதுக்கப்புறம் கர்ம பல தியாகம்.
நமக்கு வந்து எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வேணும். சரி பகவானுக்காவது பிரசாதம் பண்ணிட்டு பண்ணணும் இல்லையா, பிரசாதம் நினச்சி எடுத்துக்கணும் இல்லையா, அந்த ஆட்டிடியூட் தான் சொல்லியிருக்கு. ஸோ இதோட கிட்டத்தட்ட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. அப்போ பக்தி, அந்த பக்தன் எப்படி இருப்பாங்கிறத அடுத்த ஸ்லோகத்துலேன்னு சொல்ல போற பார்க்கலாம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஹி அவ்யயம் ஞானம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அபியாசாத் பஞ்சமி விபக்தி, ஞானாத் பஞ்சமி விபக்தி, தியானம் பிரதமா விபக்தி, விசிஷ்யதே சிஷ்ங்கிற தாத்து கர்மணி பிரயோகத்தில் இருக்கு, தியானாத் பஞ்சமி விபக்தி, கர்ம பலத்தியாக கர்மணக பலன், கர்மங்கிற சப்தத்தை வந்து நகாராந்த சப்தம் ஆக்சுவலா, அதனால அதோட ஷஷ்டி விபக்தியில கர்மணக பலம் அப்படின்னு வரும். கர்ம பலசிய தியாக கர்ம பல தியாக அப்படின்னு சொல்லி வந்து அகாராந்த சப்தமா மாறிடும். அதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனமா இருக்கு. தியாகாத் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், சாந்திக்கு ஸ்திரீலிங்க சப்தம். இதுல எப்பவுமே இந்த தீன்னு முடிஞ்சா மோஸ்ட்லி இக்காராந்த சப்தமா இருந்தா கூட பக்தி சாந்தி இதெல்லாம் வந்து சக்தி இதெல்லாம் ஸ்ரீலிங்க சப்தமா இருக்கு. அனந்தரம் அப்படிங்கிறது அவ்யயம். சரி, பக்தி எப்படி இருப்பான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் முன்னாடியே, நிஷ்காம பக்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டவன் எப்படி இருப்பாங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய முதல் 3rd லெவல்ல அந்த 3rd சாப்டர்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் அவர் இப்போ திருப்பியும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பார்க்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகஷமீ. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரக கருண ஏவச்ச நிர்மம நிரகங்காரக சமதுக்க சுக ஷமி. ஸோ வாட் ஆர் த குவாலிட்டிஸ் அப்படின்னு அந்த ஸ்தித பிரஜா லட்சணம்னு நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எப்படி இருப்பான் அவன் அப்படின்னு கேட்டனா, அவன் இங்கே வந்து இது பார்க்கல இல்லையா, அத்வேஷ்டா அத்வேஷ்டா அங்கே ஒன்றும் இது இல்லை. சர்வபூதானா மைத்ரக கருண ஏவச்ச ஒன்றுமே இல்லை. நிர்மமகங்கிறதுல விசர்க்கம் உத்வமாயிருக்கு. நிரகங்காரக சமதுக்க சுக ஷமி ஒன்றும் பெருசா இல்லைம்மா சந்திலாம். ஸோ இந்த 2 ஸ்லோகமும் சேர்த்து இங்கே டீக்கா வருது. ஸோ நம்ம அடுத்த ஸ்லோகத்தை இங்கே சேர்த்து பார்த்துடலாம், அப்போதான் மீனிங் கிடைக்கும். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயக மையத்பிதமனோ புத்திஹி யோ மத் பக்த சமே பிரியக. இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து நம்ம மீனிங் பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன வருது, சந்துஷ்டக அங்க ஒன்றும் இல்லை, சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயக மயி பிளஸ் அற்பித மனக மையற்பித மனக என் சந்தி வர்க்கா இருக்கு. மனக பிளஸ் புத்தி மனோபுத்திஹி அப்படின்னு ஆயிடும். புத்திஹி பிளஸ் யக புத்திர் யோ அப்படின்னு ஆயிடும். மத் பக்தக ஜஸ்வ சந்தி இத்து ஆயிடும். இத்து வந்து இதாயிடும். சமே பிரியக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மீனிங் என்ன, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். பார்க்கலாம். யக சர்வபூதானாம் அத்வேஷ்டா, எவன் வந்து எல்லா பூதங்கள் எடுத்தையும் அப்படின்னா பிராணிகள் எடுத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம், லிவிங் பீயிங்ஸ் கிட்டையும் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ எவன் வந்து எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டையும் வந்து அத்வேஷ்டா, துவேஷ்டானா அத்வேஷம் கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து இவன் அவன் ஒரு மனசுல ஒரு எண்ணம் வச்சிருப்போம், அந்த மாதிரி எண்ணம் அவனுக்கிட்ட இருக்காது, விரோதம் இருக்காது. அப்புறம் சர்வபூதானம் மைத்ரக, எல்லார்கிட்டையும் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாதான் இருப்பான். கருணக, அதுவும் அடுத்ததையும் தனியாவே சொல்லிட்டான், கருணை உள்ளவனா இருப்பான். நிர்மமாக, என்னோடது என்னோடது அப்படின்னு இருக்க மாட்டான். ஸோ மொத்தத்துல பக்தியா இருக்கிறவனுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. என்னோடதுங்கிறது அகங்காரம். நம்ம அகங்காரம் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நிர்மம, என்னுடையது, பொசஷன். இந்த மம என்னோடது. நீர் அகங்காரக, அகங்கார ரகிதகனா இருக்கணும். இந்த நிர்மமாக தான் கிட்டத்தட்ட நிரகங்காரக, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் தான். எல்லாமே என்னோடது, நான் தான் அப்படின்னு சொல்றது அகங்காரம். நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றது அகங்காரம். அகம் கரோமி இது பாவக அகங்காரக, நான் பண்ணேன்னு சொல்றோம்ல. சமதுக்க சுக,
சமம் எப்படி சமமா இருப்பான், துக்கமாகட்டும் சுகமா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி அவன் பாவனை பண்ணுவான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சுகம் வந்தா குதிக்க மாட்டான், துக்கம் வந்துட்டுன்னு இப்படி பயந்து அழமாட்டான், பேலன்ஸ்டா இருப்பான். இந்த டைட்டில் இப்படி வந்தது, நம்ம வி ஹேவ் டு ஃபேஸ் இட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட இருப்பான். லௌகீகமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். உடம்பு வலிக்கிறதுன்னா வலிக்கதான் வலிக்கும், அதுக்காக அவன் வந்து ரொம்ப ஓவரா பண்ண மாட்டான். அட் த சேம் டைம் உடம்பு வலிக்கிறதுங்கிறது உண்மையா தான் இருக்கும். ஷமின்னா பொறுமை இருக்கிறவனா இருக்கணும். மன்னிக்கிற குணம் ஜாஸ்தி இருக்கும். யாராவது தப்பு பண்ணா கூட மன்னிச்சிருவான். சததம் சந்துஷ்டக, எப்பவுமே ஹாப்பி, கண்டென்ட். எல்லாம் தனக்கு கிடைச்சிருது பகவானோட கிருப்பையில. இது வந்தா ஓகே, எனக்கு கொடுத்துருக்காரு பகவான். இன்னைக்கு இது வரலையா, ஓகே பகவான் இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேன். எப்பவுமே கண்டென்ட் ஃபீலிங். இந்த சததம் சந்துஷ்டக தான் எல்லாரும் என்ன சொல்றா, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த சத்வகுண சம்பன்னா இருக்கிறவன் சததம் சந்துஷ்டக அப்படிங்கிறவ வந்து சத்வகுணத்தோட எனக்கு பகவான் எல்லாம் கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். பட் ஹி வில் டேக் ஆல் த எஃபர்ட்ஸ், டசன்ட் மீன் ஹி வில் நாட் டேக் எனி எஃபர்ட். எல்லா எஃபர்ட்டையும் போடுவான். என்னெல்லாம் எஃபர்ட்டை போடணுமா, ஏன்னா அவன் பண்ண வேண்டிய காரியங்களை அவன் நன்னா பண்ணுவான், அதனால பண்ணுவான். ஆனா அதுல வந்து கண்டென்ட்டா இருப்பான். கர்ம பல தியாகத்தை பண்ணிருப்பான். ஆனா இந்த சததம் சந்துஷ்டக வச்சுட்டு இந்த தமஸ் சுபாவத்துல இருக்கிறவா என்ன சொல்றோம், எனக்கு போதும் பகவான் கொடுத்தது போதும் சொல்லி எஃபர்ட்டே எடுக்காம சோம்பேறியா இருக்கிறத இந்த கேஸ்ல எடுத்துக்கூடாது. சத்வகுண சம்பன்னா இருந்துட்டு சந்துஷ்டனா இருக்கணும், எஃபர்ட் எடுக்கணும், கர்ம பல தியாகம் பண்ணி, அந்த கேட்டகரியில தான் இது நம்ம சொல்லியிருக்காங்க. யோகினா தெரியும் நமக்கு எப்படி யோகத்துல இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்டாம யதாத்மான இன் சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணவன். திருட நிச்சயாக என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறதுல அதுல டெஃபினட்டா அவனுக்கு கோல், அது நான் என்ன பண்ணணுங்கிற டிஃபைன் பண்ணி வச்சிருக்கவன். மை அற்பித மன புத்திக்கு, எங்கிட்டயே மனசை வந்து புத்தியையும் எங்கிட்டயே வந்து அவன் வச்சிருக்கான். சக மத் பக்தக மே பிரியா, அவன் தான் என்னோட பக்தன், எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கேன். 2 ஸ்லோகத்தோட சேர்ந்து இது கம்பைல் ஆகி வந்திருக்கு. யக பிரதமா விபக்தி, சர்வபூதானா ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அத்வேஷ்டா பிரதமா விபக்தி, மைத்ரக பிரதமா விபக்தி, கருணக அகைன் பிரதமா விபக்தி, ச ஏவ அவ்யயம், நிர்மம நிரகங்கார சமதுக்க சுக எல்லாமே பிரதமா விபக்தி தான். ஷமி சததம்ங்கிறது அவ்யயம், சந்துஷ்டக பிரதமா விபக்தி, யோகி பிரதமா விபக்தி, யதாத்மா திருட நிச்சயக எல்லாமே பிரதமா விபக்தி, மை சப்தமி விபக்தி ஏகவச்சனம், என்கிட்ட அர்ப்பித மன புத்திகி அகைன் பிரதமா விபக்தி, சக மத் பக்தக, சக பிரதமா விபக்தி, மத் பக்தக மம பக்தக மத் பக்தக அப்படின்னு வரும். ஸோ அதுவும் பிரதமா விபக்தி. மே எனக்கு சதுர்த்தி விபக்தியில இருக்கு, பிரியக அப்படின்னு சொல்லி வரும். மமான்னு கூட சொல்லலாம். இவங்க எப்படி எடுத்திருக்காங்களோ நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அத்வேஷ்டா. அத்வேஷ்டான என்ன அர்த்தம், சர்வபூதானாம் ந துவேஷ்டா, எந்த லிவிங் பீயிங்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு வெறுப்பு இல்லாம இருக்கிறது, அதுதான் அத்வேஷ்டா. இங்க கிட்டத்தட்ட டெஃபினிஷன் மாறி இருக்கும், நல்லா இருக்கும் படிக்க. ஆத்மன துக்க ஹேதும் அப்படின்னா கிஞ்சித் வேஷ்டி, ஏதோ நமக்கு கஷ்டத்துக்கு காரணமா இருந்தா கூட அவங்க மேல கோபம் வராம விரோதம் பார்த்தாம இருப்பான், அதுதான் ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து இவனாலதான் நான் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு நான் 100 வாட்டி சொல்லிடுவோம். ஆனா இவன் அப்படி இருக்க மாட்டான். நான் பண்ணது வந்து என்னோட கஷ்டத்தினால நான் அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இவ சீதா கூட ஒரு இடத்துல சொல்லுவா சுந்தரகாண்டத்துல, அவ வந்து என்ன பண்ணுவா, நான் பண்ண என்னோட சின்னு நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆத்மனக துக்க ஹேதும் அப்பி, தனக்கு வந்து கஷ்டத்துக்கே அவ காரணமா இருந்தா கூட ந கிஞ்சித் வேஷ்டி, அப்ப கூட வெறுப்ப காட்டாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு கிரேட் பீப்புளுக்கு தான் இப்படிதான் இருக்கணுங்கிறார் பகவான். சர்வாணி பூத்மானி ஆத்மத்வேனகி பஷ்யதி. ஏன் அவனுக்கு கோபம் வரல, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தனா, எல்லாமே நான் தானே பார்க்கறான், எல்லாமே ஒண்ணு அப்படின்னு ஆயிடுத்து. நம்ம இந்த அத்வைத தத்துவத்துல 2னே இல்லை, எல்லாமே ஒண்ணுன்னா அந்த அதுலயும் பகவான் இருக்கார், இந்த சரீரத்திலயும் பகவான் இருக்கார், நானும் அவன் எல்லாமே பகவான் ஸ்வரூபமா பார்க்க ஆரம்பிச்சவனுக்கு எங்கே இந்த துவேஷம் வரப்போகுது. ஸோ இது இப்படி நடக்கணும்னு இருக்கு, நடக்கிறது.
அவன் காரணமா ஆயிட்டான். அந்த ஆள் எனக்கு எந்த கஷ்டத்தை பண்ணனா அது நடக்கணுங்கிறதுனால அந்த அவன் ஒரு எப்படி சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூட் இருக்கும். மைத்ரக ஃப்ரெண்ட்லி மித்ர பாவக, மைத்ரி மித்ரதயா வர்த்ததே இது மைத்ரக. அந்த மித்ரஸ்ய பாவக தான் மைத்ரி, அதுதான் கிராமர் மாதிரி போட்டிருக்கா. கருண ஏவச்ச, கருணா கிருபா, ஒரு யாராவது கஷ்டப்பட்டா ஐயோ கஷ்டப்படுறாளேன்னு போய் ஹெல்ப் பண்ண பாக்குறது. துக்கிதேஷு தயா, கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் தயா காட்டுறது, அதுதான் அந்த மாதிரி இருக்கிறது தான் கருணக. அந்த புத்தி இருக்கிறவன், தத்மான்னு ஒரு புது விடா இருக்கு, அது உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறது. சர்வபூதா அபயப்பிரதக, எல்லா பூதங்களுக்கும் அபயப்பிரதக, எல்லா பூதங்களுக்கும் அபயம் கொடுக்கிறவன்னா ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறவன், கருணையோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான். சந்நியாசி அப்படிங்கிற அர்த்தம். அப்படிங்கிற சன்னியாசினா ஆக்சுவலா தியாகம் பண்றதுன்னு அர்த்தம். தன்னை பத்தி கவலைப்படாம மிச்சவாளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறவன். நிர்மமாக, என்னோடது, ஐயோ நீ அதை வச்சிருக்கியா, இது எந்து அப்படின்னு நம்ம முதல்ல பிடிங்கிட்டுருவோம். மம பிரத்யய வர்ஜிதக, என்னோடதுங்கிற ஆட்டிடியூட் இல்லாதவன். நிரகங்காரக, நான் பண்ணினேன், இது என்னோட, நான் பண்ணி மம நிர்மமக்கும் நிரகங்காரக்கும் என்ன கொஞ்சோன்னு டிஃப்ரென்ஸ்னா, இது என்னோடது, இது என் பணம், இது என் வீடு, இது அப்படி நம்ம சொல்லுவோம். அகங்காரம்னா நான் பண்ணினேன், நான் தான் கிரேட், அதுதான் அந்த சின்ன விஷயம். இந்த நிர்மம மீன்ஸ் அந்த பொசஷன்ஸ் மேல இருக்கிற மெட்டீரியலா இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அகங்காரங்கிறது என்னால பண்ணப்பட்டது, ஐ டிட் திஸ், ஐ அப்படிங்கிறோம்ல, அதுதான். சோ நிர்கத அகங்காரக தான் நிரகங்கார அப்படிங்கிற வேர்ட் வருது. சமதுக்க சுகக, சோ சமே துக்கம் ச சுகம் ச துக்க சுகே அப்படின்னு வேர்ட் காயின் ஆயிடும். துக்கமும் சுகமும் டூயல் இருக்கிறதுனால சமே துக்க சுகே, துக்கமும் சுகமும் ஒரே மாதிரி நினைக்கிறவன். பேஷராகையோகோ அப்பவர்த்தகே எஸ்ய சக, ஒரு வெறுப்பு இந்த விஷயத்துல ஈடுபாடு இல்லாதவன், அவன் தான் சமதுக்க சுக. ஷமி, ஷமாவான், மன்னிச்சுடுறவன், யாராவது தப்பு பண்ணா போயிட்டு போகுது, நான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன். ஆக்ரிஷ்டக அபிகதகவா அபிக்கிரியக ஏவா அஸ்தே, ஸோ அவன் கவலைப்பட மாட்டான் இதை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதுல விபக்திஸ்லாம் நம்ம பார்க்கணும். இங்க ஆல்ரெடி நான் சொன்னேன், 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். இங்க அத்வேஷ்டா ந துவேஷ்டா, துவேஷம் இல்லாதவன். த்விஷ்ங்கிற ஒரு சப்தம் இருக்கு. இந்த த்விஷ் அப்படிங்கிற சப்தத்தோட ஆக்சுவலா இக்தா பிரத்யம் தான் போட்டேன்னா, இஷு இக்தா பிரத்யம் போட்டாக இஷ் ஆயிடும், அதனால துவேஷ்ட அப்படின்னு வரும். ந துவேஷ்டா அத்வேஷ்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சர்வபூதானாம் சர்வாணி பூதானி சர்வபூதானிங்கிற சப்தம் நிறைவார்து விபக்தி, அதனால சர்வபூதானாம் அப்படின்னு வந்திருக்கு. மைத்ரக, மைத்ரகனா ஃப்ரெண்டா இருப்பவன் அர்த்தம் எடுத்துக்கணும். எல்லா மித்ரம் அப்படிங்கிறத மித்ரஸ்ய பாவக, அதுதான் மைத்ரக அப்படிங்கிற ஒரு வேர்டா இங்க வந்திருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கருணக, கருணகனா கருணை உடையவன் அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ கருணக, கருணகுணம் உள்ளவன் அப்படிங்கிற அர்த்தம். இந்த மைத்ர கருணகெல்லாம் பார்த்தேன்னா, கருணா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்க சப்தம், இங்க புல்லிங்கமா எதற்கு அப்படிங்கிறதுனால அந்த குணம் இருக்கிறவங்கிற அர்த்தத்துக்கு போகுது. இந்த மித்ரனும் அப்படிதான், மித்ரம்ங்கிறது நபும்சக லிங்கம் நம்ம பார்த்துப்போம். இந்த மைத்ரக அப்படின்னு மாறட்டே அது மித்ரசிய பாவக அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்லினஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வருது. ஏவ அவ்யயம் ச அவ்யயம். நிர்மம, நிர்மமக்கு நீங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருந்தா நிர்கதம் மமத்துவம் யஸ்மாத் சக, எவன்டேந்தே அந்த பொசிஷன் என்னோடதுங்கிற ஆட்டிடியூட் போயிடுத்தோ அதான் நிர்மமா. பகுபிகி சமாசம் இருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நிரகங்காரக நிர்கதக, இங்க மமத்துவம் அப்படிங்கிறதே ஷஷ்டி இது நபும்சக லிங்க சப்தமால இருக்கிறதுனால மேல நிர்கதம்னு வந்தது. அகங்காரங்கிற சப்தம் புல்லிங்க சப்தமா இருக்கிறதுனால நிர்கதக அகங்காரக எஸ்ய சக அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் துக்கம் ச சுகம் ச துக்க சுகம் அப்படின்னு துவந்தம் வந்துடும். அந்த துக்க சுகம் வந்த உடனே சமானி துக்க சுகானி எஸ்ய சக, துக்கங்களும் சுகங்களையும் யார் சமானமா நினைக்கிறானோ அவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமா விபக்தி ஏகவச்சத்துல சுகக அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சுகம் ஆக்சுவலா நபும்சகலிங்க சப்தம், அதனால சுகக அப்படின்னு இங்க முடிஞ்சிருக்கு. ஷமி நகாராந்த சப்தம். ஷமா யஸ்மின் அஸ்தி இதி, இனி பிரத்யம் நம்ம சொல்லுவோம்ல தியாகி, அத மாதிரி ஷமி அப்படின்னு வந்திருக்கு. ஈகாராந்த சப்தமா
அது புல்லிங்கத்துக்கு மீனிங் கொடுத்தாலே நகாரார்த்த சப்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்க சந்துஷ்டக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், சததம் அவ்யயம், யோகி யோகக அஸ்மின் அஸ்தி இது யோகி, இதுவும் இனி பிரத்யயம் தான். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யதாத்மா பர்சன் ஹூ ஹஸ் கண்ட்ரோல் இஸ் சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆர் அந்த செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணவன். யதக ஆத்மா எஸ்ய சக அப்படின்னு எடுத்துக்கணும். யதாத்மா பகுவீகி சமாசம் இருக்கு. திருட நிச்சயமும் அப்படிதான். என்ன பண்ணணுங்கிறத அந்த கோலை யார் செட் பண்ணியிருக்கானோ அவன். திருடக நிச்சயக எஸ்ய சக அப்படின்னு எடுத்துட்டு பிரதமா விபக்தி ஏகவச்சனமா வருது. மயி அப்படிங்கிறது சப்தமி விபக்தி. அர்ப்பித மனோபுத்திகி, மனச்ச புத்திச்ச மனோபுத்தி அப்படிங்கிற வேர்ட் இது வந்துடும், துவந்த சமாசத்துல வந்துடும். புத்திங்கிறது புத்தி நதி நதி அப்படின்னு வர மாதிரி 2 டூயல் இருக்கிறதுனால புத்தின்னு தீர்க்கமாயிருக்கு. அதுக்கப்புறம் அர்ப்பிதக அப்படிங்கிறது வந்து ஏகவச்சனம், அர்ப்பிதே அப்படிங்கிறது டூயல். மனோபுத்திங்கிறது டூயல் இருக்கிறதுனால அர்ப்பிதே அப்படிங்கிறதும் அப்படி இருக்கு. ஏன சக எவனால அந்த மனசோயும் புத்தியும் அர்ப்பணம் பண்ணப்பட்டதோ அவன் அப்படின்னு அர்த்தம் வருது. பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. புத்திங்கிறது ஸ்திரீலிங்க, இந்த புல்லிங்க சப்தமா அந்த பகுவீகி சமாசத்தால எடுத்து. யக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மம பக்தக மத் பக்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சக பிரதமா விபக்தி. மே சதுர்த்தி விபக்தியில இருக்கு. பிரியக பிரியகங்கிறது பிரதமா விபக்தியில இருக்கு. விசேஷனம் அதெல்லாம் இதுல நம்ம கீழே போர்ஷன் பார்க்கல நினைக்கிறேன், அதையும் பார்த்துடலாம். சந்துஷ்டக சந்துஷ்டகனா இங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்க? சததம் நித்தியம் தேகஸ்துதி காரணஸ்ய லாபே அலாபேச்ச உற்பன்ன அலம் பிரத்யேக. சந்துஷ்டகனா தான் மெயின் ஆக்சுவலா கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஃபீலிங் இருக்கிறவன். ஸோ நம்ம இந்த சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ, இந்த சரீரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு எது கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி சந்தோஷமா இருக்குது. அலம் பிரத்யேனா ஹாப்பி, போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த குணம் இருக்கிறவன் தான் he is happy with what he has. அதுதான் சந்துஷ்டக அப்படின்னு. அதாவது லாபே அலாபே, கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி. உற்பன்னா அலம் பிரத்யேனா போதும் அப்படிங்கிற, போதும் என்ற மனமே அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுதான். ததா குணவத் லாபே விபர்யதே ச சந்துஷ்டத. கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். சததம் யோகி சமாஹித சித்தக, எப்பவும் வந்து மைண்ட் வந்து சமாஹிதம் கண்ட்ரோல்டா இருக்கக்கூடியது, மெடிடேட் பண்றக்கூடிய புத்தி இருக்கிறவன் எடுத்துக்கணும். சமாஹித அப்படின்னா சமாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெடிடேட் பண்றவன், மெடிடேட் பண்ற அதர்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன் வந்து அப்படியே ஒரு பக்கமா இருக்கிறது, எது பண்றானோ அதுல கான்சன்ட்ரேஷன். இந்த யோகி மோஸ்ட்லி பகவானை பத்தி தான் நினைச்சுட்டு இருப்பான், அதுல கான்சன்ட்ரேட்டடா இருப்பான். யதாத்மா, யதாத்மனா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யதக ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். எஸ்ய சக சம்யத ஸ்வபாவ. ஆத்மானா இங்க செல்ஃப்னு அர்த்தம். இந்த இடத்துல செல்ஃப்னா சோல் அந்த அர்த்தம் இல்லை, நம்மளோட ஸ்வபாவம் நான் அப்படிங்கிற ஆத்மா, அதுவும் ஆத்மா தான். நான் அப்படின்னு என்னை பத்தி நான் சொல்லிக்கிறதும் ஆத்மாங்கிற வேர்ட்ல தான் வரும். ஸோ நம்மளோட ஸ்வபாவத்தை கண்ட்ரோல் பண்ணவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. திருட நிச்சயக, திருடக நிச்சயக எஸ்ய சக. திருடகனா திருடமா நினைக்கிறோம், ஃபர்ம் அப்படின்னு சொல்றோம். நிச்சயம்னா நம்ம டிஃபைன் பண்றோம், இது பண்ண போறேன் நிச்சயமா, ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றோம்ல, அதுதான். அத்தியவசாயிக எஸ்ய ஆத்ம தத்துவ விஷய. இங்க திருட நிச்சயம்னா இங்க முக்திக்கு பகவான் விஷயத்துல பக்தனா இருக்கிறவன், அதுல திருடமா இருக்கான் அப்படி எடுத்துக்கணும். மோட்சத்தை தான் நினைக்கிறான். மோட்சம்னா ஆக்சுவலா வெளியில இல்லை, இங்கேயே இருக்கு. நம்ம செத்து போன அப்புறம் மோட்சம் கிடையாது. அதனால்தான் சந்துஷ்டகங்கிற வார்த்தை என்னன்னா புடிச்சுக்கணும். கர்ம பலத்தியாக சந்துஷ்டக இதெல்லாம் தான். அக்ரோ இந்த அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரக கருணக இதெல்லாம் தான் குவாலிட்டிஸ். இங்கேயே அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சந்தோஷம்தான், அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, ஹாப்பியா இருப்பான். நிர்மம நிரகங்காரக சமதுக்க சுக, இதுதான் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தேன்னா இங்கேயே மோட்சம்தான். சும்மா அந்த லோகத்துக்கு நம்மளோட எப்போ நமக்கு உயிர் போகணும்னு நமக்கு எழுதியிருக்கோ அது வரைக்கும் இந்த பாடி இருக்கும், இது போன அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மோட்சம் வந்துடும். கணக்கை தீர்த்துணும்ல, அதான் கணக்கு. மை அற்பித மனோபுத்தி, மை அற்பித எங்கிட்ட
அர்ப்பணம் பண்ண மனசையும் புத்தியும் விடுவேன். மனசும் புத்தியும் தான் எல்லாத்துக்குமே காணணும். எப்பவுமே மனசுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்கும். சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கோம். சங்கல்பம்னா வேணும், விகல்பம் இல்லை இது இல்லை இது வேணும் இது இது அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்றது தான் மனசோட பாவம். அத்தியவசாய லட்சணா புத்தி. புத்தி என்ன சொல்லும்? வேணுமா, ஆமா வேணும்னு முடிவு பண்ணோம், இல்லை வேண்டாம் புத்தி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். ஸோ டெசிஷன் மேக்கிங், அதுதான் புத்தி. அந்த மனசையும் புத்தியையும் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எங்கேருந்து இந்த வேவரிங் மைண்ட் வரப்போகுது? தே மையேவ அர்ப்பித்தே ஸ்தாபித்தே எஸ்ய சந்நியாசினக. அத மாதிரி இருக்கிறத எங்கிட்டயே ஸ்தாபனம் பண்ணிட்டா அந்த மாதிரி புத்தியும் மனசையும் இருக்கிறவன் அவன் தான் என் பக்தன்கிற. யக ஈதுஷக பக்தக சமே, இப்படிப்பட்டவன் அவன் தான் என்னோட பக்தன் அப்படின்னு சொல்ற. எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், வேற வேற இடத்துல படிச்சிருக்கோம். திருப்பியும் வேற வேற இடத்த திருப்பி கொண்டு சொல்லியிருக்கா. ஸ்தித பிரஜ லட்சணம் நம்ம பண்ண அதே விஷயம்தான் இங்கே. அதுக்கப்புறம் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சொல்றது பகவான், பார்க்கலாம். யஸ்மின் நோத் பிஜதே லோகோ, இங்க லோகாகான்னு கூட பிரிச்சுக்கலாம். யஸ்மின் நோத் பிஜதே லோகக லோகா நோத் பிஜதே ஸ்டயக அஷாமஷபயத் உத்வேகைகி முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ யஸ்மானோத்விஜதே லோகஹ லோகானோத்விஜதே ச யஹ ஹர்ஷாமஷபயோத்வேகைகி முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. ஸோ யஸ்மாத் பிளஸ் ந, இத்து பக்கத்துல நான் வந்தா அந்த தகாரத்தோட பஞ்சம லெட்டரான இன் வந்துடும். அதனால யஸ்மான் நான் வந்திருக்கு. ந பிளஸ் உத்பிஜதே, நோ ஆ பிளஸ் ஊ சேர்ந்த ஓ ஆயிடும் இல்லையா, குலசந்தி. நோத்பிஜதே அப்படின்னு வந்திருக்கு. லோகக பிளஸ் லோகா, இந்த லோகாங்கிறது விசர்கம் உத்வமாயிருக்கு. ந பிளஸ் உத்பிஜதே நோத்பிஜதே, திருப்பி அதாங்க இருக்கு, அதே தான் பார்த்துருக்கோம். ஹர்ஷாமஷ பயோத் வேகைஹி, வேகைஹிங்கிறது ஸ்வரா லெட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விசர்கம், அதனால ரேஃபா. முக்தக பிளஸ் யக, ஆ பிளஸ் விசர்கம் பிளஸ் அந்த திருப்பியும் அந்த யா பார் அல்லது அந்த எப்படி சொல்லுவோம், மிருத்துல லெட்டர்ஸ் வந்தனா இந்த உக்தம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த யா வந்ததுனாலையும் வந்திருக்கு. சச்ச மே பிரியக அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எப்படி இருப்பாம? லோகக யஸ்மாத் ந உத்விஜதே யச்ச லோகாத் ந உத்விஜதே யச்ச ஹர்ஷாமஷ பயோத்வேகைஹி முக்தஹ சமே ப்ரியஹ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இவன் எதுவும் கலகாம இருக்கிறது மட்டும் இல்லை, மக்களையும் போட்டு கலக அடிக்காம இருக்கணும், அதுதான் சொல்றான். லோகக யஸ்மாத் ந உத்விஜதே, எவனை பார்த்து இந்த உலகம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாம இருக்கும். இவன் லோகத்தை டென்ஷன் பட்டு இவன் டென்ஷன் ஆகாம இருப்பான், ஆனா இவனால மிச்சவங்க டென்ஷன் ஆனா என்ன பண்றது? சோ லோகக யஸ்மாத் ந உத்விஜதே, இந்த லோகம் யாரை பார்த்து பயப்படலையோ, யகச்ச லோகாத் ந உத்விஜதே, யாரு இந்த உலகத்தை பார்த்து பயப்படலையோ, யச்ச ஹர்ஷாமஷ பய உத்வேகைஹி முக்தக, எவன் ஹர்ஷ அப்படின்னா அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமஷ அப்படின்னா பொறாம, பயம் பயம் தெரியும், உத்வேகைகி அப்படின்னா ஒரு டென்ஷன்னு சொல்லலாம். இந்த ஒரு டென்ஷனால முக்தக, ஃபியர்னு சொல்லலாம், ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்றோமே, அந்த உத்வேகங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஆங்ஸைட்டி, அதுலேருந்து முக்தக, அதுலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கானோ அப்படிலாம் அவன் இல்லையோ, சமே பிரியக, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அடுத்து அந்த பக்த லட்சணத்துல ஏற்கனவே சொன்ன லிஸ்ட்ல இன்னும் 4-5 போட்டேன். லோகக யஸ்மாத் ந உத்விஜதே, உலகம் யாரை பார்த்து கலங்காம இருக்கோ, டென்ஷன் ஆகாம இருக்கோ. லோகாத் ந உத்விஜதே யக, அதே மாதிரி உலகத்தை பார்த்து ஏமன் டென்ஷன் ஆகாம இருக்கானோ. அஷமஷ பயோத்வேகைஹி முக்தக, சந்தோஷம் அப்புறம் பொறாம பயம் ஆங்ஸைட்டி இந்த டென்ஷன்லாம் இல்லாம இருக்கிறானோ அவன் தான் எனக்கு பிரியன் அப்படின்னு சொல்ற. ஏன் டென்ஷன் ஆக மாட்டான் அப்படின்னா, எல்லாம் பகவானா பார்க்கறதே எங்க டென்ஷன், ரெண்டாவது இல்லையே. ஸோ எல்லாம் நடக்கணும்னு நடக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பான். ஆனா அவன் சோம்பேறி கிடையாது, அதே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
सो लोकः प्रथमा विभक्ति यस्मात् पंचमी विभक्ति उत्पेजते क्रियापदं न अव्ययं यः प्रथमा विभक्ति च अव्ययं लोकात् पंचमी विभक्ति न उत्पीजते अगेन न अव्ययम् उत्पीजते क्रियापदं यः प्रथमा विभक्ति च अव्ययम् अश्रामश्च भयोत्वेगैः तृतीया विभक्ति बहुवचनं मुक्तः प्रथमा विभक्ति सः प्रथमा विभक्ति मे चतुर्थी विभक्ति प्रियः प्रियःங்கிறது प्रथमा विभक्ति एकवचनं यस्मात् सन्यासिनः न उत्पीजते न उद्वेगं गच्छति எந்த சன்னியாசிக்கிட்டேருந்து இந்த உலகம் வந்து டென்ஷன் ஆகாம இருக்கோ ந சந்தப்யதே ந சம்ஷிப்யதி லோகக கலங்காம இருக்காளோ அவன் தான் நல்ல ஒரு முக்தன் பிரியன் அதே மாதிரி ததாத் லோகாத் ந உத்பிஜதே இவனும் லோகத்தை பார்த்து டென்ஷன் இல்லாம இருக்கான் அவன் தான் எனக்கு பிரியன் அப்படிங்கிற அஷாமஷ பயோத்வேகைகி அப்படின்னா என்ன அர்த்தம் அஷகச்ச அமஷகச்ச பயம்ச உத்வேகச்ச தைகி இது சமாசம் ஸோ அஷாமஷ பயோத்வேகைகி முக்தக அஷனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ற பிரியலாபே அந்த கரணசிய உத்கர்ஷக ஏதாவது நமக்கு பிடிச்சது நடந்துட்டுனா மனசுல அப்படியே அப்படின்னு ஒரு துள்ளறது குதிக்கிறது என்ன ஆகும் ரோம்பாஞ்சன அஷ்டு பாதாதி லிங்கக அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல மயிர் பூச்சி எரிஞ்சிச்சு அப்படின்பா அந்த ஹேர் எல்லாம் இப்படி நிற்கிறது அப்படின்போம் அப்புறம் கள்ள ஜலம் வரும் ஹாப்பினஸ் வந்தாலும் கள்ள ஜலம் வரும் இதெல்லாம் வந்து லிங்ககனா இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் அமஷக அசகிஷ்ணுதா பொறுத்துக்க முடியாத தன்மை எல்லாத்துக்கும் பொறுத்துக்க முடியலன்னு பொங்கி எழுந்துக்கிறது பயம் பயம்னா தெரியும் திராசக ஃபியர் உத்வேகனா ஆல்ரெடி சொன்னேன் ஆங்ஸைட்டி எதை பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே இருக்கிறது தைகி முக்தக ய சச்சமே பிரியக இதுலேருந்து ரிலீஸ் ஆனவன் தான் என்னோட பிரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு